நமஸ்காரம். வானவியல் ஆன்மீகம் யூடியூப் சேனல்கள் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் ராகவாச்சார், அஸ்ட்ராலஜர், குருக்கள். எனது ஜோதிட ஆசான் திருமதி கோமதி அம்மாள் அவர்களை வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னுள்ளே இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். இந்த பராபவ வருஷத்தோட ராசி பலனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு ஒரு சின்ன ஆய்வு. இது ஆய்வுன்னு சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் இந்த ராசி பலனும் சமயத்தில் மேட்ச் ஆகாமல் கூட இருக்கலாம், சிலருக்கு மேட்ச் ஆகலாம். அதனால் இது ஒரு சின்ன ஆய்வு மாதிரியே கணக்கெடுத்துக்கலாம். இந்த வருஷ ராசி பலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை வச்சு கணக்கிடலாம். இவங்கெல்லாம் வருஷத்தில் மாறக்கூடியவங்க. இந்த குரு சுப கிரகமாகவும், சனி அசுப கிரகமாகவும், ராகு கேது அசுர கிரகமாகவும் கணக்கிடப்படுது. இவங்களோட பெயர்ச்சிகள், இவங்களோட இருக்கக்கூடிய நிலை, இவங்க இருக்கக்கூடிய பார்வை, இதை வச்சு தான் இந்த வருஷ ராசி பலனை கணக்கிடப்படுது. மிதுன ராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம். மிருகசீஷ நட்சத்திரம் 2 பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம், புனர்பூச நட்சத்திரம் 3 பாதம். ஆக இந்த 3 நட்சத்திரங்களோட சேர்க்கை 9 பாதங்களை இந்த ராசி கணக்கிடப்படுது. இந்த ராசியோட பொது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் உண்டாகும். பொதுவாகவே இந்த வருஷத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் வரும். தெய்வ ரீதியான அணுகுமுறை அப்படின்றது ஜாஸ்தி வேணும் இந்த வருஷம் உங்களுக்கு. மனக்குழப்பங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், வீண் அலைச்சல், பொருள் விரயம், இவ்வளவும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்கும். டிசம்பர் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்த சித்திரை மாதம் வர வரைக்கும், அடுத்த ஏப்ரல் வர வரைக்கும் கொஞ்சம் பொருள் விரயம் அப்படின்றது ஜாஸ்தி உண்டாகும். மனக்குழப்ப நிலை, தேவையில்லாத சங்கடங்கள், வீண் அலைச்சல், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அதனால் அந்த சமயங்களில் பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது கொஞ்சம் அவசியமாக தேவைப்படும். அதே மாதிரி உங்களோட எந்த ஒரு விஷயங்களையுமே கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத பொருள் விரயத்தை கொடுக்கும். தெய்வ ரீதியான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக உங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக ரீதியாகட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைகளாகட்டும், எல்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்குன்னா நற்பெயர் கிடைக்கிறதுக்குண்டான சாத்தியதையும் அதிகம். ஆனால் இதை சரியான ரீதியில் தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களோட உழைப்பு ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி மன சஞ்சலத்திலிருந்து வெளியில் வரத்துக்கு குருமார்களோட ஆசீர்வாதம், பெரிய பெரிய குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக கருதப்படும். இது பொது பலன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த ராசியோட அதிபர் புதன். இந்த ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு எதுவும் கிடையாது. புதன் பொதுவாகவே கல்விக்கு அதிபர். அதனால் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு கல்வி ரீதியில் நல்ல அணுகுமுறை கிடைக்கும். கல்வியினால் இடமாற்றம் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. ஓரளவுக்கு நல்ல, அதனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இல்லாமல் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. குழந்தைங்களுக்கு கல்வியில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இதில் புதன் பலமில்லாத ஜாதகக்காரங்கள் இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். பொதுவாக இவங்க புதன்கிழமை விநாயகரை தரிசனம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நல்ல அனுகூலியம் கிடைக்கும், கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு உத்தியோக ரீதியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் நல்ல விதையாக அமையும். இந்த ராசிக்காரங்களுக்கு சூரியன் பலம் பெற்று இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சூரியன் நீச்சமாகவோ அல்லது பகையிலையோ இல்லை சாரம் இல்லாமலும் இருக்கக்கூடிய, அதாவது பார்வை இல்லாமலும் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு உத்தியோக ரீதியில் சற்று தடங்கல்கள் ஏற்படும். உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் விடுறதுக்கு உண்டான சாத்தியதையோ இல்லை அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேற முயற்சி பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான சாத்தியதைகளும் அதிகமாக ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டு. கொஞ்சம் நிதானமாக இருந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டிய சமயம் இது இந்த வருஷத்தில். நீங்கள் ஏன்னா இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா திருப்பி அது சரியான ரீதியில் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்குமா அப்படின்றது இந்த வருஷத்தில் கொஞ்சம் சாத்தியதை கூறுகள் கம்மி. அதே மாதிரி திருமண வாழ்க்கை அந்த மாதிரி சமயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலியமான திருமண வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். தெய்வ ரீதியான அணுகுமுறை, உங்களோட குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாம் பலமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சமயம் ரொம்ப நீண்ட நாளாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த சமயத்தில் திருமணம் நடக்கும். புத்திரபாகியக்காரர்களுக்கு சரியான நேரத்தில் புத்திரபாகியம் அமையறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். வியாழக்கிழமை ஆஞ்சநேயரையும் குருமார்களையும் தரிசனம் பண்ணுறதுனால புத்திரபாகிய அனுகூலியம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான வாய்ப்பாக அமையும். இல்லத்தரசிகள் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுக்கும் இந்த வருஷம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே கொஞ்சம் தடங்கல்கள் ஜாஸ்தி உண்டாகும். உத்தியோக ரீதியில் தடுமாற்றங்கள் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி இந்த இண்டிவிஜுவலாக மீன்ஸ் அந்த தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம்
அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் பொருள் விரயம், தடங்கல்கள், அதேமாதிரி அந்த வியாபார ரீதியில் வந்து அந்த குறைவான வியாபாரம் இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியதை வரும். அதை சமாளிக்கிறதுக்கு சரியான ரீதியில் உங்களோட வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. புதன்கிழமை விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. பித்திருக்களோட அணுகுமுறை ஜாஸ்தி இருக்கட்டும். இதெல்லாம் வந்து இந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியதைகளாக இருக்கும். தெய்வ ரீதியான அனுகூலியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்க, பொதுவாக விநாயகரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. புதனுக்கு அதிபரும் பெருமாள். இவரையும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வரதுனால தொந்தரவுகள்லேருந்து வெளியில் வரலாம். புதன்கிழமை வந்து விநாயகரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயோதிகர்களுக்கு பெருசான தொந்தரவுகள் இருக்காது. இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள்லேருந்து பெருசாக புதுசாக வரதுக்கு உண்டான சாத்தியதை குறைவு. ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. உணவு கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம். அது ரொம்ப முக்கியமான சமயமாக இருக்குது இந்த சமயத்தில். ஆனால் அதிகமான உணவு ரீதியானால அதனால் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சாத்தியதை உண்டை தவிர்த்து, இல்லாத பட்சத்தில் உங்களோட உடல் ரீதியில் வந்து பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி பெருசாக தொந்தரவுகள் இல்லை. ஜாதகரி உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பொறுத்து தனிப்பட்ட விஷயங்கள் அமையும். நமஸ்காரம்.